மாநில கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் மேடை பேச்சுகளும் சரி விமர்சனத்துக்கும் சரி கடுமையான விமர்சனத்துக்குள்ளாது. கட்சி தலைவராக இருந்துட்டு அவர் பேசுறது அடிப்படையில சரியா சார்? இல்ல, முன்னெல்லாம் அவர் கோபத்துல பேசுறாரோ, அவரு மற்றவங்களை மதிக்காம பேசுறாரோன்னு நான் நீங்க இங்க வந்திருந்தப்ப கேட்டப்பே நான் சொல்லியிருக்கேன். இப்ப பார்த்தா அவர் அடிப்படையே தவறா தெரியுது. பேருங்கிற அண்ணாவே தனித்தமிழ்நாடுங்கிற அந்த கொள்கையை விட்டுட்டார். அது நல்லதில்லை அப்படின்னு. அதனால திரு சீமான் அவர்கள் நான் பெரிய கொள்கை வீரரா, பெரிய புரட்சியாளரா அவர் தன்னை காமித்துக் கொண்டதெல்லாம் ஒரு போலித்தனம் தான். அந்த ஈழத்து பத்திரிகையாளர் சொல்வது போல, போட்டோகிராஃபர் சொல்வது போல மோசடித்தனம் தாங்கிறது வெளிப்படுது. அது அவர் தான் அதெல்லாம் இல்லைன்னா பதில் சொல்லி வெளியில வரணும். இன்னொன்று, மற்றவர்களை தரம் குறைத்து பேசுவது, இன்னும் தன்னை தவிர மற்றவர்கள்லாம் மட்டமானவர்கள் என்று பேசுவது, அது மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவது, நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மற்ற தலைவர்களை பற்றி, மற்ற அரசியல் கட்சி இந்த தற்கால தலைவர்கள், நமக்கு முன்பு இருந்த தலைவர்கள் எல்லோரை பற்றியும், இன்னும் சொல்ல போனால் பெரியார் போன்று அனைவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் சமூக நீதி போராளியை பற்றி இவரே கடந்த ஆண்டுகள்ல எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காரு தெரியும். இப்ப அப்படியே அதுல இருந்து மாறி இப்படி பேசிட்டு அதை ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஆதரவா இன்றைக்கு ஏமாந்தவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இவர் அவர் விட்ட வெளிப்படுத்திய அந்த போட்டோக்களின் உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரிய வந்துட்டு, துப்பாக்கி வச்சுட்டு போட்டோ எடுத்தது, அதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி இன்னமும் அரசியல் வாரிசு மாதிரி இவர் தன்னை காட்டிக் கொண்டதுனால அதை கண்டு எத்தனையோ பேர் ஏமாந்திருக்கலாம். அவர்கள் எல்லாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள